ஹலோ மீன்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது வந்து எக்ஸசைஸ் 13th 1 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்குது கார்ப்பரேட் அக்கௌண்டிங். ஆத்தர் வந்து ரெடியன் மூர்த்தி. நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஃபார் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ஏ லிமிடெட் ஃபார் ஃபீட்டட் 30 shares of rupees 10 each fully called up for feature 30 shares. அது வந்து fully called up ஆன shares held by முருகன் for non-payment of allotment money rupee 3 per share and first and final call 4 per share. ஸோ முருகன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 30 ஷேரை வந்து பே பண்ணலை. எது பே பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் பண்ணியும் பே பண்ணலை 3 rupees, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 4 rupees பே பண்ணலை. ஓகேவா? அதனால 30 ஷேர்ஸை வந்து ஃபோர் ஃபீச்சர் பண்ணிட்டு பறிமுதல் பண்ணிட்டோம், ரீஅண்டர்டேக் பண்ணிட்டோம். he had pay the application money of rupees 3 per share. application money மட்டும் பே பண்ணியிருக்காரு. these shares were reissue கலெக்ட் பண்ண ஃபீச்சர் பண்ண ஷேர்ஸ் டேவிட் அப்படிங்கிறவர் reissue டேவிட் ஃபார் 8 per share. ஸோ டேவிட்க்கு 8 rupeesக்கு சேல்ஸ் பண்ணிட்டு அந்த ஷேரை பாஸ் நெசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஸோ ஃபார் ஃபீச்சர் பண்ணதுக்கு 30 ஷேர்ஸை ஃபார் ஃபீச்சர் பண்ணதுக்கும் டேவிட்க்கு 8 rupeesக்கு ரீஇஷ்யூ பண்ணதுக்கு அந்த 30 ஷேருக்கான என்ட்ரிஸை போட சொல்லியிருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 5 மார்க்ஸ் சம்ஸில் இந்த மாதிரி சம்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. இப்போ பாருங்க, எக்ஸசைஸ் 13 இல்லையா, இஷ்யூ ஃபார் ஃபீச்சர் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் ஃபார் ஃபீச்சர் ஷேர்ஸ் எவ்வளோங்க 30 at rupees 10 அப்படின்னு. நான் பேமெண்ட் முருகன் எவ்வளோ பண்ணலைங்க, அலாட்மெண்ட் மணி 3 rupees பே பண்ணல, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 4 rupees பே பண்ணல. எது மட்டும் பே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் 3 rupees. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, கால் மணி, ஸோ டோட்டலாக 10 rupees வருதா. அதில் 3 rupees மட்டும்தான் பே பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு என்னங்க டியூவில் இருக்குது, பே ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஃபோர் ஃபீச்சர் பண்ணி ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. டேவிட் அப்படிங்கிறவங்களுக்கு 10 ரூபா ஷேரை 8 ரூபாய்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸு டேட்டு பர்டிகுலர்ஸு எல்லாமே டெபிட்டு கிரெடிட் ஃபோர் ஃபீச்சருக்கு மட்டும் போடுறோம். ஸோ இது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கம்பெனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கம்பெனிக்குள்ளே எது உள்ளே வருதோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் பண்ணுவோம். கம்பெனி விட்டு எது வெளியே போகுதோ அதை கிரெடிட் பண்ணுவோம். இப்போ ஷேரை ஃபோர் ஃபீச்சர் பண்ணுறோம். அப்போ ஷேர் உள்ளே வருது, அமௌண்ட் வெளியே போகுது. ஷேர் கேபிட்டல் எதில் பே பண்ணலையோ அது வெளியே போகுது. ஓகேவா? ஸோ இப்போது அப்போ என்ன பண்ணுங்க, ஷேர் கேபிட்டல் உள்ளே கொண்டு வந்துக்கலாமா? அப்போது ஷேர் கேபிட்டல் டேட்டா டு ஃபஸ்ட்டு வந்து எது பே பண்ணலையோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். ஷேர் allotment account to share first and final call account. அதுக்கப்புறம் எது பே பண்ணியிருக்கோமோ அது வந்து ஷேர் ஃபார் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஷேர் ஃபார் ஃபீச்சர் அக்கௌண்ட். ஏன்னா இதுதான் அவங்களுக்கு லாஸ். ஓகேவா? ஸோ ஷேரில் இது வந்து டியூ. அலாட்மெண்ட் எவ்வளோ பே பண்ணலை, 3 rupees பே பண்ணலை. இதுவும் டியூ, எந்த 4 rupees பே பண்ணலை. அப்போ எது பெய்டு அதுதான் அவங்களுக்கு லாஸ், நம்மளுக்கு ப்ராஃபிட் அது. ஓகேவா? ஸோ எவ்வளோ 3 rupees 3 rupees. எவ்வளோ ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோங்க 30 shares. ஓகேவா? ஸோ அப்போது இங்கே என்ன வரும், 30 into 10 300. இங்கே என்ன வரும், 30 into 3 30 into 3 90. இங்கே என்ன வரும், 30 into 4 120. இங்கே 30 into 3 rupees. ஸோ இதை ஷேர் ஃபார் ஃபீச்சர். ஓகேவா? இப்போ இது ஒரு என்ட்ரி ஃபார் ஃபீச்சருக்கான என்ட்ரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ரீஇஷ்யூ பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ரீஇஷ்யூ பண்ணும்போது அமௌண்ட் உள்ளே வரும், ஷேர் கேபிட்டல் வெளியே போகும். ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆகுமா? அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். பாருங்க, ஷேரோட வேல்யூ நம்மளுக்கு என்னங்க
10 rupees. இங்கே 8 rupeesக்கு நம்ம கொடுக்குறோம் டேவிடுக்கு. அப்போது அந்த 2 rupees இங்கே டெபிட்டில் இல்லையா, அதுதான் நம்மளுக்கு என்னங்க, அது லாஸ். ரீஇஷ்யூ பண்ணுறப்போ லாஸ். அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் forfeiture account debtor. ஓகேவா? இப்போது 30 into 10 இப்போ என்ன வருது 300. இங்கே என்ன வரும் 30 into 2 60. இங்கே என்ன வரும் 30 into 8. இதுதான் நம்மளுக்கு அமௌண்ட் 180. 240. ஓகேவா? ஸோ இது ரீஇஷ்யூக்கான என்ட்ரி. இப்போது இதில் நம்மளுக்கு ரீஇஷ்யூ பண்ணதில் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபீச்சர் பாருங்கள் 90 இருக்குது. இங்கே வந்து 30 rupees லாஸ் ஆயிடுச்சு ரீஇஷ்யூ பண்ணதில். ஓகேவா? அப்போ ரிமைனிங் இருக்கிறது நம்ம கேபிட்டல் ரிசர்வுக்கு கொண்டு போகணும். ஸோ எங்கே நம்மளுக்கு கேபிட்டல் ரிசர்வுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஷேர் forfeiture account debtor to capital reserve. ஸோ இதில் பெனிஃபிட் நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க, 90 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிது. அதில் ரீஇஷ்யூவில் 60 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் 30 இருக்குது. அதை வந்து என்னங்க கேபிட்டல் நேச்சர் அப்படிங்கிறனால அந்த 30யை கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட்டில் தான் வந்து 90 இருக்குது. இப்போ டெபிட் பண்ணிவிட்டு அதையே ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.